السلام عليكم ورحمة الله وبركاته. وعليكم السلام ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى. أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن الذين قالوا ربنا الله ثم استقاموا تتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تشتهي أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم. وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அம்ம நவாலுஹு குர்ஆன்ல அலா லஹுல் ஹல்கு வல் அம்ர் என்பதாக சொல்றான். தஃப்சீருடைய சில உலமாக்களுடைய கருத்து, ரப்புல் ஆலமீன் இந்த ஆயத்தின் மூலமாக ரெண்டு உலகங்களை பத்தி சொல்றான். அம்ர் என்று சொல்லக்கூடிய உலகம், அதே மாதிரி ஹல்க் என்று சொல்லக்கூடிய உலகம். ஆலமுல் அம்ர், the world of commands, ஆலமுல் ஹல்க், the world of creations என்பதாக சொல்லுவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இந்த ரெண்டு உலகங்கள் உடைய விடயத்தை உலமாக்கள் விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்துல எங்களுக்கு லேசாக விளங்குறதுக்காக வேண்டி என்ன சொல்றாங்கண்டா, ஆலமுல் அம்ர் என்று சொல்லக்கூடிய the world of command இருக்குதே, அல்லாஹுடைய கட்டளையுடைய உலகம் என்றது இருக்குதே, ரப்புல் ஆலமீன் என்னென்ன படைப்புகளை குன் என்ற அந்த கட்டளையின் மூலமாக படைத்தானோ அவைகளுக்கு தான் ஆலமுல் அம்ர் என்பதாக சொல்லப்படும். எனவே ஆலமுல் அம்ர் என்று சொல்றது ரப்புல் ஆலமீன் குன் என்று சொல்லக்கூடிய கட்டளையின் மூலமாக படைத்த படைப்புகள். ஆலமுல் ஹல்க் என்று சொல்றது ரப்புல் ஆலமீன் கிராஜுவலி உலகத்துல என்னென்ன படைப்புகளை குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், ஃபி சித்தத்தி ஐயாம்,
6 நாட்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா கட்ட கட்டமாக கிராஜுவலி அல்லாஹ் படைச்சான் என்பதாக குர்ஆன்ல சொல்றார். எனவே அவைகளுக்கு ஆலமுல் ஹல்க் என்பதாக சொல்லப்படும். இன்னும் சில உலமாக்கள் விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்துல அர்ஷ் உட்பட அர்ஷுக்கு மேல உள்ள படைப்புகள் இருக்குது. இது ஆலமுல் அம்ர் என்று சொல்லக்கூடிய கமாண்டுடைய the world of command கூறியது. இந்த அர்ஷுக்கு கீழே உள்ள படைப்புகள் இருக்குது. இவைகள் ஆலமுல் ஹல்க் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ் கிராஜுவலி படைத்த அந்த படைப்புகளோட சொந்தமானது. நீங்க இப்ப யோசிப்பீங்க என்னத்துக்கு ஹஜ்ரத் பயான இந்த அமைப்புல ஆரம்பிக்கிறாங்க என்பதாக. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதன் என்று வரக்கூடிய நேரத்துல இந்த மனிதனுடைய படைப்பு உடைய விஷயத்துல ரபுல் ஆலமீன் ஆலமுல் அம்ர் ஆலமுல் ஹல்க் இந்த ரெண்டுடைய ஒரு மிக்ஸ்சராக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதனை படைத்திருக்கிறார். மனிதனுடைய உடம்பு இருக்குதே, இந்த மனிதனுடைய உடம்பு இது ஆலமுல் ஹல்கோட தொடர்பானது. இந்த மனிதனுடைய உடம்புக்குள்ள எந்த ரூஹ அல்லாஹ் ஊதிருக்கிறானோ அது ஆலமுல் அம்ரோட சேர்ந்தது. எனவே மனிதன் உடைய படைப்பு இருக்குதே, இந்த மனிதனுடைய படைப்புல ஆலமுல் ஹல்கும் இருக்குது, ஆலமுல் அம்ரும் இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்ததுதான் இன்சான் என்று சொல்லக்கூடிய மனிதன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த உடம்பு படைக்கக்கூடிய நேரத்துல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க அனாசிர் அர்பா 4 வகையான மூல பொருட்கள் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா பாவிச்சிருக்கிறான். அதுல ஒன்றுதான் மண், இன்னொன்றுதான் நெருப்பு, இன்னொன்றுதான் காத்து, 4வது தான் தண்ணி. இந்த 4 மூல பொருட்களை வச்சுதான் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த நஃப்ஸ் அல்லது ஜிஸ்ம் என்று சொல்லக்கூடிய இந்த உடம்பு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா படைச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இந்த 4 மூல பொருட்கள் இருக்குது. உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க இந்த 4 மூல பொருட்களுக்கும் 4 வகையான தன்மைகள் இருக்கு. பூமி என்று வரக்கூடிய நேரத்துல, மண் என்று வரக்கூடிய நேரத்துல அது ஒரே இடத்துல தேங்கி நிற்கும். எனவே அந்த லித்தாஜிக் அல்லது சோம்பல் அல்லது ஒரே இடத்தில் இருக்கக்கூடிய அந்த தன்மை இருக்குது, இது பூமிக்கு இருக்குது, மண்ணுக்கு இருக்குது. நெருப்பு என்று வரக்கூடிய நேரத்துல குரோதம், வைரம், வைராக்கியம், மமதம், இந்த எல்லாம் தன்மைகள் இந்த நெருப்புக்கு இருக்குது. 3வது தண்ணி என்று சொல்லக்கூடிய நேரத்துல அது ஸ்டேபிள் இல்ல. தண்ணி அது ஓடிக்கொண்டே இருக்கும், அட்ஜஸ்ட் ஆகிக்கொண்டே போகும், ஒரு நிலையாக இருக்காது. கல்லுக்கு மேலால, பொந்துக்குள்ளால, எல்லா இடத்துல மோதி ஓடி அதுக்கேத்த மாதிரி மாத்தி மாத்தி போகும். எனவே ஸ்டேபிள் இல்லாதது. அதே மாதிரி காத்து என்று வரக்கூடிய நேரத்துல உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க அதுக்கு இருக்கக்கூடிய ஒரு தன்மை தான் லஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஆசை, இச்ச, இதோட சம்பந்தப்பட்ட தன்மைகள் என்பதாக சொல்ற. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த மனிதன் என்று சொல்லக்கூடிய இந்த நஃப்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஜிஸ்ம் என்று சொல்லக்கூடியது அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த 4 மூல பொருட்களை வச்சு அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா படைத்தான். எனவே இந்த 4 வகையான தன்மை மனிதனுக்குள்ள இருந்து கொண்டேதான் இருக்கு. அது அவன் நேச்சரோட இருக்கக்கூடியது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரூஹ் இருக்கிறதே, ரூஹ், இந்த ரூஹ் ஆலமுல் அம்ரோட சேர்ந்தது. இது வேர்ல்ட் ஆஃப் கமாண்டோட சேர்ந்தது. அர்ஷுக்கு மேல உள்ளது. ஆலமுல் அர்வாஹ்ல இருந்து வந்தது. மலாய்க்காமார்களுடைய சொஹபத்துல இருந்து வந்தது. அல் மலஉல் அலால இருந்து வந்தது. அது இருந்த சொஹபத், அது இருந்த சூழல், அது டோட்டலி டிஃபரண்ட். அது அமாலுடைய, தஸ்கியாவுடைய ரொம்ப பரிசுத்தமான ஒரு சூழல்ல இருந்துதான் இந்த ரூஹ் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உடம்புக்குள்ள அல்லாஹ் போட்டிருக்கிறார்.
எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரபுல் ஆலமீன் எங்களை படைக்கக்கூடிய நேரத்துல இந்த ரெண்டு உலகங்களுடைய சம்பந்தத்தோட தான் ரபுல் ஆலமீன் மனிதனை படைச்சிருக்கிறார். எனவே நாங்க இந்த உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ஆலமுல் ஹல்குடைய பண்பு, ஆலமுல் அம்ருடைய பண்பு, இந்த ரெண்டும் எங்களுக்கிட்ட இருந்து கொண்டேதான் இருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இமாமுனா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த மனிதனை விளங்கப்படுத்தக்கூடிய நேரத்துல எப்படி விளங்கப்படுத்துறாங்கண்டா, இந்த முழு உடம்பும் இருக்குது, இந்த ஒரு முழு உடம்பும் ஒரு பூமியுடைய ஒரு ஆட்சிய போல, பூமியுடைய ஒரு ஆட்சிய போல. எனவே இந்த ரூஹ் என்று செல்லக்கூடிய ரூலர், இந்த ரூஹ் என்று செல்லக்கூடிய ஆட்சியாளர், அவர் இந்த முழு உடம்புலையும் ஆட்சி செய்கிறார். இந்த ரூஹ் என்று செல்லக்கூடிய இந்த ஆட்சியாளர் இந்த உடம்புல ஆட்சி செய்யக்கூடிய நேரத்துல அவருடைய முழு ஏரியாவும் இந்த உடம்பு தான், அவருடைய பேலஸ், அதே மாதிரி இந்த ரூஹுடைய கேபிட்டல் சிட்டி, இதுதான் மனிதனுடைய உள்ளம் என்று செல்லக்கூடிய கல்பு. அந்த கல்பு என்று செல்லக்கூடிய கேபிட்டல் சிட்டியில இருந்துதான் இந்த முழு உடம்புடைய ஆட்சிய ரூஹ் செஞ்சு கொண்டிருக்கு. எனவே ஆட்சி செய்யக்கூடிய இடம் எங்க? ரூஹ் கேபிட்டல் சிட்டி. அதுக்குரிய முழு மைதானமும் தான் முழு உடம்பும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ரூஹ் என்று செல்லக்கூடிய ஆட்சியாளர், அவர் ஆட்சி செய்யக்கூடிய இந்த கல்ப் என்று செல்லக்கூடிய அந்த கேபிட்டல் சிட்டி, இந்த ஆட்சியில அகல் என்று செல்லக்கூடிய, இன்டெலெக்ட் என்று செல்லக்கூடிய ஒரு சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர் ஒன்று இருக்கிறார், ஒரு சீஃப் அட்வைசரை போல. அதுதான் மனிதனுடைய இன்டெலெக்ட் என்பதாக சொல்லுவாங்க. அகல் என்று அரபால சொல்லுவாங்க. அகல் என்று செல்லக்கூடியது இன்டெலெக்ட். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த அகல் என்று செல்லக்கூடிய இன்டெலெக்ட் இருக்குதே, இது விண்டோஸ் மூலமாக, ஜன்னல்கள் மூலமாக, அல்லது திறந்திருக்கக்கூடிய இந்த ஐம்புலங்கள் மூலமாக இன்ஃபர்மேஷன் கெதர் பண்ணி கொண்டேதான் இருக்கு. கண்ணால பார்ப்பதின் மூலமாக, காதால கேட்பதின் மூலமாக, மூக்கால நுகர்வதின் மூலமாக, வாயால ருசிப்பதின் மூலமாக, கையால உணர்வதின் மூலமாக, தொடுவதின் மூலமாக இன்ஃபர்மேஷன் கெதர் பண்ணி கொண்டே தான் இருந்து கொண்டே இருக்கு. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னண்டா, ஆட்சி செய்யக்கூடிய நேரத்துல பொதுவாக ஒரு டெமோக்ரஸி என்று வரக்கூடிய நேரத்துல, அந்த ஆட்சி செய்யக்கூடிய நேரத்துல ஒரு ஒப்போசிஷன் இருந்து கொண்டேதான் இருக்கு. ஒரு ஒப்போசிஷன், ஒரு எதிர்கட்சி ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கு. எனவே எப்போ உலகத்துல டெமோக்ரஸியுடைய ஆட்சி நடந்து கொண்டே இருக்குமோ, அதுல ஒரு ஒப்போசிஷன் இருந்து கொண்டே இருக்கும். எனவே இந்த உடம்புடைய ஆட்சியில ரூஹ் என்று செல்லக்கூடிய ரூலர், ஆட்சியாளர், இந்த கல்ப் என்று செல்லக்கூடிய சிட்டியில இந்த சீஃப் எக்ஸிகியூட்டிவோட சேர்ந்து செய்யக்கூடிய இந்த ஆட்சி இருக்குதே, இந்த ஆட்சிக்கு டோட்டல் ஆப்போசிஷன் ஆக இருக்கக்கூடியவர் யாரெண்டா, நஃப்ஸ் என்று செல்லக்கூடிய லோவர் செல்ஃப் என்பதாக சொல்லுவார். இந்த நஃப்ஸ் இருக்குதே, இது ஆப்போசிஷன். எப்பயும் இந்த ரூஹுக்கு ஆட்சி செய்வதற்கு இடத்தை கொடுக்கவே கொடுக்காது. இந்த கல்புல இருந்து ஆட்சியாளரை வெளிக்கு போட்டு இந்த நஃப்ஸ் என்று செல்லக்கூடிய ஆப்போசிஷன் இருக்குதே, எதிர்கட்சி இருக்குதே, அது இந்த கல்பு என்று செல்லக்கூடிய அந்த கேபிட்டல் சிட்டிய பிடிக்கிறதுக்கு முயற்சி செஞ்சு கொண்டேதான் இருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சுருக்கம் ஒரு மனிதனுடைய உடம்புல உள்ள ஆட்சியை பத்தி மௌலானா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க இந்த அமைப்புல விளங்கப்படுத்துறாங்க. எனவே நஃப்ஸ் என்று செல்லக்கூடிய ஆப்போசிஷன் இருக்குது, இது ஆலமுல் ஹல்கோட தொடர்பானது. இது எங்களுக்கு என்ன சொல்லி கொண்டிருக்கும் என்றா, ஹராத்தை பார்த்து கொண்டே இரி, சோம்பரி ஆகிக்கொண்டே இரி, நீ அல்லாஹ்க்கு மாற்றம் செஞ்சு கொண்டே இரி,
நீ அடுத்தவனோட கோவப்படு. இந்த 4 தன்மைகளை பத்தி நாங்க பேசினோமா இல்லையா? இந்த 4 தன்மைகள் மண்ணால, நெருப்பால, காத்தால, தண்ணியால என்னென்ன அந்த தன்மைகளோ அந்த தன்மைகளை காட்டிக்கொண்டேதான் இருக்கு. எனவே நஃப்ஸ் என்று சொல்றது பொதுவாக உலமாக்கள் விளங்கப்படுத்துவாங்க the central point of the body. ரூஹ் என்று சொல்றது the central point of the heart. அது ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்குது. எனவே இந்த ஒப்போசிஷன் இருக்குதே, இந்த ஒப்போசிஷன் ஆட்சி செய்யறதுக்கு விடுறதே இல்ல. இது என்ன செஞ்சு கொண்டே இருக்கும் என்றா, எப்பயும் இந்த ரூலரை தோக்கடிப்பதற்காக வேண்டி, அந்த நாட்டை பிடிப்பதற்காக வேண்டி முயற்சி செஞ்சு கொண்டேதான் இருப்பாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இதே மாதிரிதான் பொதுவாகவே உங்களுக்கு தெரியும் ஜியோபாலிட்டிக்ஸ் என்று சொல்றது வெளிநாடுகளுடைய சக்திகளும் இந்த நாட்டுடைய விஷயத்துல ஆதிக்கம் செலுத்துவதற்காக வேண்டி முயற்சி செய்யும். உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, இந்த உடம்புக்கு வெளியே இருக்கக்கூடிய அந்த ஃபாரின் அல்லது வெளிநாட்டு சக்தி இருக்குதே, அதுதான் ஷைத்தான் என்பதாக சொல்றாங்க. அதுதான் ஷைத்தான் என்பதாக சொல்றாங்க. எனவே ஷைத்தான் அது ஜியோபாலிட்டிக்ஸ் மாதிரி வெளியில இருந்து இந்த ஆட்சியை கரப்ட் பண்றதுக்காக வேண்டி இந்த உடம்புக்குள்ள உள்ள ஒப்போசிஷன் என்று சொல்லக்கூடிய நஃப்ஸோட சேர்ந்து என்ன செய்ய பாக்குதுண்டா, இந்த ரூஹ இந்த கல்புல இருந்து விரட்டுறதுக்கு பாக்குது. கணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இந்த நேரத்துல இந்த ஒப்போசிஷன் என்று சொல்லக்கூடிய நஃப்ஸ் இருக்குதே, இது முதலாவதாக அக்கல் என்று சொல்லக்கூடிய இந்த இன்டலெக்ட தான். ஏனென்றா இவர் தான் சீஃப் எக்ஸிகியூட்டிவ். இவர் தான் இந்த முழு உடம்புக்கும் ஆர்டர் செய்வார். கையால என்ன செய்யணும், காதால என்ன செய்யணும், மூக்கால என்ன செய்யணும், உடம்பால என்ன செய்யணும், இந்த ஒவ்வொன்றையும் ஆர்டர் பண்ணிக்கொண்டே இருக்கிறது யாரு? இந்த இன்டலெக்ட் தான். இன்டலெக்ட் தான் சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசர். எனவே இந்த நஃப்ஸ் முழுமையான முயற்சி செய்யறது என்னண்டா, இந்த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆபீசரை தன்னுடைய கைக்குள்ள எடுக்கிறதுக்காக வேண்டி. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பொதுவாகவே ரூஹ் என்று செல்லக்கூடிய ரூலர் இருக்குது. இந்த ரூலர் செல்லக்கூடிய விடயங்கள் எல்லாமே கண்ணுக்கு பெரும்பாலும் விளங்காத விஷயம். சில நேரத்துக்கு இன்டலெக்டுக்கு விளங்குறதுக்கு சில கஷ்டமான விஷயம். நாங்க பாவம் செஞ்சோம் என்றா நரகத்துக்கு போவோம், நன்மை செஞ்சோம் என்றா சொர்க்கத்துக்கு போவோம். அல்லாஹ் மறுமையில எங்களுக்கு இவ்வளவு அந்தஸ்துகளை தந்திருக்கிறான். அல்லாஹ் பரக்கத் என்று ஒன்று தருவான். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்கள், இந்த சீஃப் எக்ஸிகியூட்டிவ்க்கு விளங்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. என்னடா சொர்க்கம், என்ன நரகம், இத கண்ணால பார்த்தும் இல்ல, இது சும்மா நாங்க கேட்கறது மட்டும்தான், இத விளங்குறதுக்கு கஷ்டமா இருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்கள், ஆனா நஃப்ஸ் செல்லக்கூடிய விஷயம் இருக்குது. ஒரு அழகான பொம்பளைய பாருங்க, நல்ல பாட்டை கேளுங்க, நீங்க கொஞ்சம் சூனா இருங்க, நீங்க நல்ல சந்தோஷமா இருங்க, நீங்க விருப்பமானது செய்யுங்க என்று செல்லக்கூடிய நேரத்துல இந்த இன்டலெக்டுக்கு லேசாக விளங்குது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இந்த நஃப்ஸ் இருக்குது. இந்த நஃப்ஸுடைய நேச்சரே டு கெயின் பிளஷர். டு கெயின் பிளஷர். நான் சந்தோஷமா இருக்கணும், நான் சூனா இருக்கணும், நான் என்ஜாய் பண்ணணும், எப்பயும் நான் பிளஷரோடு இருக்கணும். இதுதான் நஃப்ஸுடைய நேச்சர். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இந்த பிளஷரை உருவாக்கி கொள்வதற்காக வேண்டி அது என்ன செய்யும் என்றா வேண்டிய ஹராத்தை செய்வதற்காக வேண்டி பேசிட்டு. எனவே எங்கட கை எப்ப இது இன்டலெக்ட் என்று செல்லக்கூடிய இந்த சீஃப் எக்ஸிகியூட்டிவ் அப்படியே வசப்படுத்தி நஃப்ஸுடைய கண்ட்ரோலுக்கு எடுப்பாங்களோ, இப்ப சீஃப் எக்ஸிகியூட்டிவ் இன்டலெக்ட் என்ன, அது ஹராத்த பார்க்கும், அது ஹராத்த தொடும், அது ஹராத்த சாப்பிடும், அது ஹராத்த நுகரும், அது ஹராமானது செய்யக்கூடிய நேரத்துல மொல்ல 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 என்ன நடக்குதுண்டா, இந்த கல்பு என்று செல்லக்கூடிய இந்த கேபிட்டல் சிட்டிய அப்படியே கேப்சர் பண்ணும். ரூஹ் வீக் ஆகி கொண்டே போகும், அவருடைய ஆட்சி இல்லாம பெய்த்து கொண்டே இருக்கும். எப்ப ரூஹ் சொல்றத
இந்த இன்டலெக்ட் முயற்சி செஞ்சு அதுக்கேத்த மாதிரி ஆகுமோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தொழுகையின் பக்கம், அமல்களின் பக்கம், சதகாவின் பக்கம், சுஜூதின் பக்கம், திலாவத்தின் பக்கம் வைத்து கொண்டே இருக்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, என்னுடைய பயான்ல இது ஒரு இன்ட்ரோடக்ஷனாக நான் ஏன் தந்தேன் என்றா, ரமதானுடைய மாதத்தை நாங்க விளங்குவதற்காக வேண்டிதான். ரப்புல் ஆலமீன் இந்த ரமதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தந்திருக்கிறான். இந்த ரமதானுடைய மாதத்தை நாங்க விளங்கி அமல் செய்யறது ஆக முக்கியம். ரப்புல் ஆலமீனுடைய நோக்கமே இந்த மனிதன் என்று செல்லக்கூடிய உடம்புல நடக்கக்கூடிய ஆட்சி இருக்குதே, இந்த ஆட்சியில ரூஹுடைய ஆட்சி நடக்கணும், நஃப்ஸுடைய ஆப்போசிஷன் அப்படியே கீழே போடணும் என்பதுதான் ரமதானுடைய நோக்கமாக இருந்து கொண்டிருக்கு. எனவே ரமதான் வரக்கூடிய நேரத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஹதீஸ்ல வருவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ரப்புல் ஆலமீன் ரில்வான் என்ற மலக்க பார்த்து சொல்லுவான், யா ரில்வான் இஃப்தஹ் அப்வாபல் ஜினான். சொர்க்கத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ரில்வான் என்ற மலக்கே, இஃப்தஹ் அப்வாபல் ஜினான், சொர்க்கத்துடைய எல்லா வாயல்களை திறந்துடுங்கோ என்பதாக அல்லாஹ் சொல்லுவார். வயா மாலிக் அக்லிக் அப்வாபல் ஜஹீம், மாலிக் நீங்க நரகத்துக்கு அதிபதியாக இருக்கிறீங்க, நரகத்துடைய எல்லாம் கதவுகளை மூடுங்கோ என்பதாக அல்லாஹ் சொல்றார். வயா ஜிப்ராயில் இஹ்பித் இலல் அர்த ஃபஸ்ஃபத் மரதத் அஷ்ஷயாத்தீன் குல்லஹும் பில் அக்லால் ثم قذفهم في البحار. ஜிப்ராயில் மலக்குமார்களுடைய ஆக பெரிய தலைவர், ஜிப்ராயில் நீங்க உலகத்துக்கு இறங்குங்கோ, உலகத்திற்கு இறங்கி மனிதர்களை பாவத்துல, ஃபசாதுல, ஃபித்னால போடக்கூடிய அந்த ஷைத்தான்களை சங்கிலியால கெட்டி நீங்க தூக்கி கடல்ல வீசுங்க என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே முதலாவதாக ரமதானுடைய மாதத்துல அல்லாஹ் வெளி சக்தி என்று செல்லக்கூடிய அந்த ஜியோ பொலிட்டிக்ஸோட தொடர்பான அந்த ஃபாரின் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இருக்குதே, அந்த ஷைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சங்கிலி போட்டு கெட்டி கடல்ல வீசுறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏனென்றா இந்த ஆட்சியில நீங்க தலை போட வானம். இந்த ஒரு மாசம் உங்களுக்கு எந்த ஜியோ பொலிட்டிக்ஸும் செய்ய இயலாது. இந்த ஒரு மாசம் இந்த உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்சிய நீங்க கையடிக்க வானம். உங்களுக்கு எந்த ஃபாரின் இன்ஃப்ளூயன்ஸும் உண்டாக்க இயலாது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இரக்கமான ரப்புல் ஆலமீன் முதலாவதாக இந்த மனிதனுக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த வெளி சக்தி ஷைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிப்பற்றார். இரண்டாவது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இந்த நஃப்ஸ் இருக்குதே, நஃப்ஸ் இது உடம்புக்குள்ளதான் இருக்குது. ஆப்போசிஷன் இருக்குதே, இந்த ஆப்போசிஷனை எப்படி நீங்க கண்ட்ரோல் பண்ணி நீங்க இந்த ஆட்சிய பலப்படுத்தணும் என்பத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரமதானுடைய மாதத்துல படிச்சுட்டாரா, ரமதானுடைய மாதத்துல படிச்சுட்டாரா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உலமாக்கள் விளங்கப்படுத்துவாங்க, எப்படி உடம்புக்கு சாப்பாடு தேவையோ அந்த சாப்பாடு என்று வரக்கூடிய நேரத்துல வகை வகையான சாப்பாடு இருக்குது. கார்போஹைட்ரேட் தேவை, விட்டமின்ஸ் தேவை, புரோட்டீன் தேவை, ஸ்டார்ச் தேவை, இப்படி பல வகையான ஐட்டம் இருக்கணும் ஒரு மனிதனுடைய உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது. அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஒரு மனிதனுடைய ரூஹ் இருக்குதே, எப்படி ஜிஸ்ம் நஃப்ஸுக்கு சாப்பாடு தேவையோ அதே மாதிரி அந்த ஆட்சியை சரியா செய்வதற்காக வேண்டி ரூஹுக்கும் சாப்பாடு தேவை. அந்த ரூஹுக்கு தேவையான சாப்பாடு அதுதான் திலாவத்துல் குர்ஆன், அதுதான் ஸலவாத், அதுதான் ஸலா, அதுதான் ذிக்ர், அதுதான் முராகபா, அதுதான் சுஹ்பா. எவ்வளவு அமல்கள் இருக்குதோ அவைகள் எல்லாமே ரூஹுக்கு சாப்பாடாக இருக்கு. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க, ரூஹுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடுகள்ல ஆக பெஸ்ட் சாப்பாடு என்ன தெரியுமா? ஆக பெஸ்ட் சாப்பாடு, ஆரோக்கியமான சாப்பாடு அதுதான் திலாவத்துல் குர்ஆன். ரமதானுடைய மாதத்துல
ஷஹ்ருல் குர்ஆன், குர்ஆன் இறங்கின மாதம், குர்ஆன் பூர்த்தியாகின மாதம், குர்ஆனுடைய மாதம், முபாரக்கான மாதம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரமதான் இல்லாத காலத்திலேயாக இருந்தாலும் சரி, திக்ர் மூலமாக, தொழுக மூலமாக என்ன பிரகாசம் உண்டாகுதோ அதை விட பன்மடங்கு பிரகாசம் உருவாகக்கூடிய அந்த ரூஹுக்கு ஆகவும் முக்கியமான சாப்பாடு தான் திலாவத்துல் குர்ஆன் என்பதாக சொல்றோம். அதுதான் ஹதீஸ்ல கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, யாருடைய உள்ளத்துல குர்ஆன் இல்லையோ அது ஒரு பாலடைந்த வீட்டை போல என்பதாக சொன்னார், ஒரு கபிரிஸ்தானத்தை போல. ஏனென்றா குர்ஆன் இல்லாத உள்ளமா. எனவே ரமதானுடைய மாதம் இருக்குது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரூஹுக்கு ஆக பெரிய சாப்பாடு இந்த மாசத்துல நீங்க கொடுங்க. இது ரமதான் குர்ஆனுக்குரிய மாதம். எனவே தராவீஹ்ல ஒரு குர்ஆன் தமாம் செய்யப்படுவது. இன்னும் சிலர்கள் என்ன செய்வாங்கன்றா 3 நாளைக்கு ஒருக்கா அந்த தராவீஹ்ல குர்ஆனை தமாம் பண்ணுவாங்க. இன்னும் சிலர்கள் ஒரு நாளைக்கு 10 ஜுஸு என்ற ரீதியில 3 நாள், ஒரு நாளைக்கு 3 ஜுஸு என்ற ரீதியில 10 நாள் குர்ஆனை தமாம் பண்ணுவாங்க. மௌலானா யஹ்யா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சஹருடைய நேரத்துல குர்ஆன் ஓதுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இஃப்தாருடைய நேரத்துல குல் அஊது பிரப்பின் நாஸ் மலிக்கின் நாஸ் இலாஹின் நாஸ் என்ன சஹர்ல ஆரம்பிச்ச குர்ஆன் இஃப்தாருடைய நேரத்துல ஒரு குர்ஆனை தமாம் பண்ணுவாங்க. அது மாத்திரமல்ல, தராவீஹ்ல ஒரு நாளைக்கு 10 ஜுஸு என்று 3 நாட்கள்ல குர்ஆனை தமாம் பண்ணுவாங்க. அந்த 30 நாட்களுக்குள்ள என்ன செய்வாங்கண்டா 30 நாட்கள்ல 30 குர்ஆன், தராவீஹ்ல மட்டும் 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் என்ற அமைப்புல 40 குர்ஆனை தமாம் பண்ணுவாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, என்னென்ன குர்ஆனுடைய மாதம். எனவே நாங்க தயாரிப்பு செய்ய போறோம் ரமதானுக்கு. ரூஹுக்கு சாப்பாடு கொடுக்க போறோம், ரூஹுக்கு சாப்பாடு கொடுக்க போறோம். முதலாவது திலாவத்துல் குர்ஆன். நாங்க இப்பே ஷெட்யூல் ஒன்று போட்டுக்கொள்ளணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, எந்த அமைப்புல என்ற ரூஹ வளர்க்க போறேன், இந்த ஆட்சியை சீராக்க போறேன் என்பதா. அதே மாதிரி உலமாக்கள் செல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம்தான் ஸலவாத் என்று செல்றது இருக்குது. ஸலவாத் இதுவும் ரூஹுக்கு ஆக முக்கியமான சாப்பாடு. சும்மா யோசிச்சு பாருங்க, ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, யார் ஒரு விடுத்தம் ஸலவாத் சொல்லுவாங்களோ அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா அவருக்கு 10 விடுத்தம் ஸலவாத் சொல். யோசிச்சு பாருங்க, ரஹ்மத்துடைய பார்வையில ஏண்ட ரப்புல் ஆலமீன் என்னைய 10 முறை பார்க்க போறான், என்ன பாவங்களை மன்னிக்கிறான். அந்த ஸலவாத்துல எவ்வளவு பெரிய ஒரு பிரகாசம் இருக்கும் என்பதை யோசிங்க. ஒரு மனிதனுடைய ரூஹ் பிரகாசமாகும். அந்த ரூஹுக்கு பெரிய ஒரு சாப்பாடு திலாவத்துல் குர்ஆன் மூலமாக, ஸலவாத் மூலமாக. அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, மூணாவது தான் இத்திபாஉ சுன்னா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகளை ஹயாத்தாக்குறது. இந்த ரமதானுடைய மாதம் இருக்குதே, இந்த ரமதானுடைய மாதம் சுன்னத்துகளை ஹயாத்தாக்கக்கூடிய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, மன் தகர்ரப இலைய பிஹஸ்லத்தின் கான கமன் அத்தா ஃபரீலத்தன் ஃபீமா சிவாஹு. யாரு எனக்கு ஒரு சுன்னத்தின் மூலமாக இந்த ரமதானுடைய மாதத்துல நெருங்குவாங்களோ அவர்களுக்கு ஃபர்லுடைய கூலி கிடைக்கும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. அப்ப யோசிச்சு பாருங்க, ரப்புல் ஆலமீன் என்ன சொல்றான் என்றா, இந்த ரமதானுடைய மாதத்துல ரூஹுக்கு சாப்பாடு கொடுங்கோ, ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கினா உங்களுக்கு நான் ஃபர்லுடைய கூலியை தாரேன். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை, நண்பர்களை, யோசிங்க. ஒரு லவர் இருக்கிறார், ஒரு ஆஷிக். அவருடைய கேர்ள் ஃப்ரெண்ட் அல்லது கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட், ஏண்ட பாய் ஃப்ரெண்ட் என்னைய கவர்ச்சியா பார்க்கணும் அல்லது என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னைய கவர்ச்சியா பார்க்கணும் என்று வந்தா, லவர்ஸ் என்று வந்தா, ஒவ்வொருத்தரும் தன்னுடைய குறைகளை மறைக்க பார்ப்பாங்க. அவருக்கு அட்ராக்ஷன் உருவாகக்கூடிய அமைப்புல தன்னை அப்படியே டெமான்ஸ்ட்ரேட் பண்றதுக்கு ஆரம்பிப்பாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் எங்களுடைய ஆஷிக். அவன் தான் எங்களுடைய காதலன். அவன் என்னைய இரக்கமாக பார்க்கணும் என்றா எனக்கிட்ட வர வேண்டிய ஆக முக்கியமானதுதான் சுன்னத்தான வாழ்க்கை என்பதை மறந்துடக்கூடாது.
என்ற நட, என்ற உட, என்ற பாவன, என்ற பேச்சு, என்ற சிரிப்பு, என்ற சாப்பாடு, என்ற குடிக்கிறது, என்ற வெளிவாசல் போறது, என்னுடைய ஒவ்வொரு செயலும் இருக்குதே, எப்ப அது சுன்னத்தான முறையில நடக்குமோ அந்த ஒவ்வொன்றும் அல்லாஹுடைய அட்ராக்ஷனை தான் உண்டா. எனவே ரமதானுடைய மாதத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான், நீங்க பிஸ்மில்லா என்று சாப்பிட்டீங்களா ஃபர்லுடைய கூலி, அல்ஹம்துலில்லாஹ் என்று முடிக்கிறீங்களா ஃபர்லுடைய கூலி, டாய்லெட் போகல குஃப்ரானக அல்ஹம்துலில்லாஹில்லதி அஸ்ஹப அன்னியல் அஸா வ ஆஃபினி என்று வெளியே வாரீங்களா ஃபர்லுடைய கூலி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஒவ்வொரு சுன்னத்தை இந்த ரமதானுடைய மாதத்துல படிங்க. அந்த ஒவ்வொரு சுன்னத்துக்கு நான் ஃபர்லுடைய கூலியை தந்து கொண்டே இருப்பேன். ஏன்? உங்களோட ரூஹுக்கு சாப்பாடு, உங்களோட ஆட்சியை பலப்படுத்துங்க. நான் ஃபாரின் சக்திகளை நிப்பாட்டி இருக்கிறேன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். எனவே திலாவத்துல் குர்ஆன், அதே மாதிரி ஸலவாத், அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு சுன்னா இத்திபாஉ சுன்னவ சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரி முக்கியமான ஒரு விஷயம் தான் சுஹ்பா. சுஹ்பா என்று சொல்றது நல்ல சகவாசம் என்பதாக சொல்லுவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நல்ல சகவாசம் என்று சொல்றது என்ன? குர்ஆனுடைய சகவாசம், நல்லடியார்களுடைய சகவாசம், மஸ்ஜிதுடைய சகவாசம், இந்த அமல் இபாதத்துடைய சுஹ்பத் ஆக முக்கியம். எங்களுக்கு நன்றாக தெரியும், ஹதீஸ்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, யாரு கொல்லன் கிட்ட இருக்கிறாங்களோ அந்த கொல்லன் சுத்தியலால் அடிக்கிற நேரத்துல நெருப்பு படும். யாரு அத்தர் வியாபாரி கிட்ட இருக்கிறாங்களோ அந்த அத்தர் வாசம் வந்து கொண்டே இருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இந்த ரமதானுடைய மாதத்துல ரப்புல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது என்னன்னா, நல்ல சூழல்ல நீங்க உங்களே போட்டுக்கோங்க. உதாரணத்துக்கு நான் ஒரு பூ வாஸ் உண்டு, ஒரு பூ வாஸ் அல்லது ஒரு பூ போச்சு ஒன்று வீட்டுக்கு கொண்டு வார. வீட்டுக்கு பூ போச்சியை கொண்டு வந்த வைஃபோட மஷூரா பண்ணுவான், என்ன இந்த பூ போச்ச எந்த சூழல்ல வச்சு நான் பாதுகாக்கணும், வெயிலும் படணும், காத்தும் படணும், அழகான பூமியும் இருக்கணும், அதை நட்டோணும், அதுல வேர் போறதுக்கு இடம் கொடுக்கணும், அது டேமேஜ் ஆகக்கூடிய அமைப்புல இருக்கக்கூடாது. எனவே அந்த சூழலை கொடுத்தாதான் அந்த மரம் அழகான அமைப்புல வளரும். அதே மாதிரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நானும் நீங்களும் எங்கட சூழலை அதிகமாக அல்லாஹுடைய திக்ர் இல்லாத, அல்லாஹுடைய சிந்தனை இல்லாத, தீனுடைய கவலை இல்லாத, பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழல்ல போய்த்து நான் என்னைய போட்டுட்டு, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த ரூஹுக்கு சாப்பாடு கிடைக்கும் என்பதை எதிர்பார்க்க முடியாது. எனவே அது சுட்டிதான் ரமதானுடைய மாதத்துல கடைசி 10 நாள் இருக்குதே, கடைசி 10 நாள், அந்த கடைசி 10 நாள்ல மஸ்ஜித்ல போய்த்து இஅ்திகாஃப் இருக்கிற அந்த பழக்கத்தை ரசூலுல்லாஹ் என்ன காட்டினாங்கண்டா, ஒன்றிருக்குது நோய். அந்த நோய்க்கு நான் MBBS முடிச்ச ஒரு டாக்டர் கிட்ட போய்த்து, சரி எனக்கு காய்ச்சலா இருக்குது டாக்டர், பார்த்து என்ன சரி ட்ரீட்மெண்ட் ஒன்று செய்யுங்களே. அவரை டேப்லெட்டை தாரார், சிரப்பை தாரார், பெயின் கில்லரை தாரார். ஆனா பார்த்தா நோய் சுகமாகிற மாதிரி விலங்கல்ல. கடைசிக்கு என்ன சொல்லுவாங்க, உங்களுக்கு எந்த டேப்லெட்டோ சேலைனோ வருவது இல்ல, நீங்க ஹாஸ்பிட்டல்ல போய்த்து அட்மிட் ஆகுங்க. அதுவும் சும்மா வார்டுல இல்ல, நீங்க ICUக்கு போகும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஏனென்றா கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன், உங்களுக்கு அந்த ICUக்குள்ளதான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். எனவே அந்த ஹாஸ்பிட்டலுடைய சூழலுக்குள்ள போய்த்து ட்ரீட்மெண்ட் எடுங்க. ஊட்டு சூழல்ல இருந்து உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யலாம். இந்த கூட்டாளிமார்களோட இருந்து கொண்டு, தொழிலோட இருந்து கொண்டு, துனியாவோட பின்னி பிணைஞ்சி உங்களோட ரூஹுக்கு சாப்பாடு கொடுக்கிறது கஷ்டம். எனவே ரமதானுடைய மாதத்துல நீங்க போய்த்து ICUல அட்மிட் ஆகுங்கோ. இஅ்திகாஃபுடைய நியத்துல போய்த்து கடைசி 10 நாள் இஅ்திகாஃப்ல இருங்க. ஏன்? உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செய்யப்படும். உங்களோட ரூஹுக்கு நல்ல சுஹபத், குர்ஆனுடைய சுஹபத், மலக்குமார்களுடைய சுஹபத், மஸ்ஜிதுடைய சுஹபத், அமாலுடைய சுஹபத், சாலிஹீன்களுடைய சுஹபத், எவ்வளவு சுஹபத் கிடைக்கும், சூழல் கிடைக்கும். எனவே அதுல போய்த்து உங்களோட ரூஹ வளர்க்குங்கோ என்பதாக, டெவலப் பண்ணுங்கோ என்பதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரமதானை விளங்கப்படுத்துறதுக்காக வேண்டிதான் இதை சொல்லிக் கொண்டே இருக்கேன். உங்களோட ஆட்சியை ஸ்ட்ராங் பண்ணணும் என்றா, இந்த நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ணணும் என்றா,
ரூஹுக்கு சாப்பாடு கொடுத்து கொண்டே இருங்க. அதே மாதிரிதான் 5வது இஸ்திக்ஃபார், தௌபா செய்யுங்க. என்னென்ன பாவங்கள் மூலமாக உங்களோட இந்த நஃப்ஸ், இந்த கல்புல கருப்பு புள்ளிகள் விழுந்திருக்குதோ இவைகள் எல்லாமே சுத்தமாக்குங்க. தௌபா செஞ்சு அதை இல்லாமாக்கி போடும். அதுதான் வருவது ஹதீஸ்ல, இந்த ரமதானுடைய மாதத்திலையும் யாரு தன்னுடைய பாவங்களுக்கு தௌபாவை பெற்றுக்கொள்ளவில்லையோ அவருக்கு நாசம் உண்டாகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க பதுஆ செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆமீன் சொன்னாங்க. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, எனவே ரமதானுடைய மாதம் இருக்குது, எங்களை ஃபுல்லா சுத்தமாக்குற மாதிரி எங்களோட பாவங்களுக்கு தௌபா செய்வோம். எப்படி நன்மைகளுடைய விஷயத்தை யோசிக்கிறோமோ, கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, உலமாக்கள் விளங்கப்படுத்துவாங்க, நீங்க நன்மைகளுடைய லிஸ்ட போடுறதுக்கு முன்னால எந்த பள்ளிக்கு போயிட்டு தராவி தொழுகிறது, எந்த இமாமுக்கு பின்னால தொழுகிறது, எத்தனை குர்ஆன் திலாவத் செய்யறது, ரூஹுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு முன்னால ஃபர்ஸ்டுக்கே ஜன்னல்களை மூடிக்கோங்க என்பதாக சொல்லுவாங்க. ஜன்னல்களை மூடிக்கோங்க என்ற என்ன கருத்து? ஒரு ரூம்ல இருக்கிறாரு, ஏசி ரூம்ல ஏசிய ஃபுல்லா போட்டிருக்கிறாரு, ஆனா ஜன்னல் திறந்து கதவு திறந்து. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஏசி போட்டுறதுல என்ன பிரயோசனம் இருக்குது? ஏசி போட்டிருக்குது, ஜன்னலால காத்து போகுது, அதே மாதிரி கதவால காத்து போகுது. இவர் குர்ஆன் திலாவத் செய்யறாரு, சுஹபத்தை செய்யறாரு, அமல் செய்யறாரு, ஸலவாத் ஓதுறாரு, இது எல்லாமே செய்யறாரு. இதால ஒரு பிரகாசம் வந்து கொண்டே இருக்குது, ஏசி வந்து கொண்டே இருக்குது. ஆனா இன்னும் ஜினா செய்யறதுக்கு தௌபா செய்யல, வட்டிக்கு தௌபா செய்யல, இன்னும் படம் பாக்குறதுக்கு தௌபா செய்யல, இன்னும் மியூசிக்கு தௌபா செய்யல, இன்னும் ஹராத்துக்கு தௌபா செய்யல. இந்த ஜன்னல்கள் எல்லாம் இன்னும் திறந்து இருக்குது. இந்த கண்ணால பாவம், இந்த காதால பாவம், இந்த மூக்கால, இந்த நாவால, இந்த உடம்பால பாவம் நடந்து கொண்டிருக்குது. எனவே இந்த ஜன்னல், பாவத்துடைய ஜன்னல்கள் திறந்திருக்குது. அவருடைய ஏசில எந்த பிரயோசனமும் இல்லை. எனவே தஸ்கியா என்று சொன்னாலும் முதலாவது என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பாவங்களை விட்டுடுங்க. உங்களே சுத்தமாக்கணுமா, முதலாவதாக பாவங்களை விட்டுடுங்க. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, என்ன நடக்குதுன்னா இந்த ரமதானுடைய மாதத்தில் 5வது நாங்க பாவங்களை விட்டுட்டு ரூஹ நாங்க எடுக்கக்கூடிய இந்த ஏசி மூலமாக வரக்கூடிய நூறு இருக்குதே, அது கல்புக்குள்ள பாதுகாக்கிறதுக்கு பாவத்துடைய கதவுகள் எல்லாமே மூடுவோம். ஒருத்தர் இருக்கிறார், காலையிலே ஜிம்முக்கு போறாரு, வாக்கிங் போறாரு, எக்ஸசைஸ் செய்யறாரு, விட்டமின்ஸ் தின்றாரு, ஆரோக்கியமான சாப்பாடும் அடிக்கிறாரு, அதோட சின்னொரு குப்பி நஞ்சியையும் குடிக்கிறாரு. உண்மையா சொல்லுங்க, ஜிம் வேலை செய்யுமா? எக்ஸசைஸ் வேலை செய்யுமா? அல்லது இவருடைய ஜாகிங் வேலை செய்யுமா? அவருடைய கீரை தின்றது வேலை செய்யுமா? அவருடைய ஆரோக்கியமான சாப்பாடு, விட்டமின் எல்லாம் வேலை செய்யுமா? இல்ல அந்த நஞ்சு தான் வேலை செய்யும். எனவே முதலாவது நீங்க எக்ஸசைஸ் செய்யாட்டியும் பரவாயில்லப்பா, நஞ்சு குடிக்கிறத நிப்பாட்டுங்கோ. அதே மாதிரி தான் இந்த ரமதான்ல அல்லாஹ் ரூஹ ஜோஷாக்குறதுக்காக வேண்டி அல்லாஹ் சொல்றான், பாவத்துக்கு மட்டும் நீங்க தௌபா செய்யல, உனக்கு நாசம் உண்டாகட்டும். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஒரு பெரியோரு நோக்கத்தோடு அல்லாஹ் தாரான், பெரியோரு நோக்கத்தோடு அல்லாஹ்க்கு சுப்ஹானஹு வ தஆலா தாரான். அதே மாதிரிதான் 6வது விஷயம், நஃப்ஸுக்கு, ரூஹுக்கு ஆக பெரிய ஒரு சாப்பாடு தான் முராகபா என்று சொல்லக்கூடிய விஷயம். அதாவது தனிமையில இருந்து கொண்டு நாங்க அல்லாஹ்வுடைய தியானத்துல இருக்கிறது, மௌத்தை பத்தி யோசிக்கிறது, ஆகிராவை பத்தி யோசிக்கிறது, நரகத்தை பத்தி யோசிக்கிறது, அல்லாஹ்வுடைய நிஅமத்களை பத்தி யோசிக்கிறது, தனிமையில கண்ணை மூடிக்கொண்டு அந்த சிந்தனைகள் இருக்கிறது. இது ரமதான்ல செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு அமல். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, எப்ப இவைகளை நாங்க செய்வோமோ இதெல்லாமே ரூஹுக்கு சாப்பாடு. எனவே ரூஹுக்கு சாப்பாடு வரக்கூடிய நேரத்துல எங்கட உடம்புடைய முழுமையான ஆட்சி இருக்குதே, இந்த ஆட்சி இது ரூஹுடைய கையில இருக்கு. நானும் நீங்களும் உள்ளத்தை தொட்டு பார்ப்போம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எங்களுக்கே முடிவு செய்யலும் ஏண்ட உடம்புல ஆட்சி செய்யறது ரூஹா நஃப்ஸா என்று பாருங்க. ஒப்போசிஷனுடைய ஆட்சியா இருக்குது அல்லது அல்லாஹ் அனுப்பின ரூலருடைய ஆட்சியா இருக்குது என்பதை பாருங்க. இன்னும் எலும்புறதுக்கு சோம்பரம் ஃபஜ்ருக்கு,
இன்னும் இமாம் ஜமாத்துக்கு போறதுக்கு சோம்பரம், இன்னும் தொழுறதுக்கே சோம்பரம், இன்னும் குரான தொடுறதுக்கு சோம்பரம், ஜிக்ர் செய்யறதுக்கு விருப்பம் இல்ல, எப்ப பார்த்தாலும் அமல்ல லெத்தாஜிக். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, பெரிசா எங்களுக்கு ஒன்றும் தேவையில்ல. நாங்களே எங்களைய பார்த்தா எங்களுக்கு விளங்கும் ஏண்ட உடம்புல இருக்கக்கூடிய ஆட்சி ரூஹுடைய ஆட்சியா நஃப்ஸுடைய ஆட்சியா, ஒப்போசிஷன் ஆட்சி செய்தா அல்லது கவர்மெண்டுடைய ஆட்சியிலே இருக்குதா, ரூலருடைய ஆட்சியில இருக்குதா, ஒப்போசிஷனுடைய ஆட்சி இருக்குதா? என்ற கண்ணால பாவம் தான் பாக்குறேனா, என்ற சீஃப் எக்ஸிகியூட்டிவ் யாருடைய கையில இருக்குதுண்டா? நஃப்ஸுடைய கையில இருக்குது, ரூஹுடைய கையில இல்ல. எனவே கண்ணால பாவம் பார்க்கிறோம், காதால மியூசிக்க ஹராத்த கேட்டுக்கொண்டிருக்கிறோம், கையால ஹராத்த தொட்டு கொண்டிருக்கிறோம். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நஃப்ஸுடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கு. எனவே ரமதானுடைய மாதத்துல ரப்புல் ஆலமீன் என்ன படிச்சு தாரான் என்றா, முதலாவதாக இந்த ஒப்போசிஷனுக்கு முன்னால வெளிசக்திகளை ஷைத்தான் அல்லாஹ் நிப்பாட்டிட்டான். இப்ப இந்த நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முறையா அல்லாஹ் படிச்சு தாரான். இந்த 4 வகையான தன்மை இருக்குது. உதாரணத்துக்கு லெத்தாஜிக், அதே மாதிரி அது என்ன பூமி சோம்பல்தனம், அதே மாதிரி தண்ணி என்று சொன்னா இடத்துக்கேத்த மாதிரி மாத்திக்கொண்டே போறது, ஸ்டேபிள் இல்ல. 3வது நெருப்பு, எப்ப பார்த்தாலும் சண்டை பிடிச்சு கொண்டு அடிச்சு கொண்டு குரோதம் வைராக்கியம் எல்லாமே இருக்குது. 4வது லஸ்ட். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, இந்த நஃப்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு ரப்புல் ஆலமீன் ரமதானுடைய மாதத்துல ஹலாலானத ஹராமாக்கி வச்சிருக்கிறார். அல்லாஹ் ஹலாலானத ஹராமாக்கி வச்சிருக்கிறார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களை யோசிச்சு பாருங்க. ரப்புல் ஆலமீன் ஹலாலான சாப்பாட்ட அல்லாஹ் ரமதானுடைய மாதத்துல பகல் நேரத்துல ஹராமாக்கு. நாங்க நஃப்ஸ கண்ட்ரோல் பண்றோமா இல்லையா? ஹலாலான சாப்பாடு நாங்க நஃப்ஸ கண்ட்ரோல் பண்றோமா இல்லையா? ஷர்பத் முன்னுக்கு இருக்குது, புரியாணி முன்னுக்கு இருக்குது, பசி வருவது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்கள், ஆனா நஃப்ஸ அடக்குறோம் இல்ல, தின்னக்கூடாது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, நஃப்ஸுக்குரிய சாப்பாட்டை கொடுக்காம இருக்கிறோம், நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ணி கொண்டிருக்கிறோம். அதே மாதிரிதான் ஹலாலான மனைவி லஸ்ட், இது ஹலாலானது, ஆனாலும் மனைவிய பார்க்கிறோம், ஆசை வருவது, ஆனா நஃப்ஸ கண்ட்ரோல் பண்றோம். நஃப்ஸ கண்ட்ரோல் பண்றோமா இல்லையா? எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நாங்க நஃப்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு ரப்புல் ஆலமீன் எங்களுக்கு படிச்சு தாரா. அது மாத்திரம் அல்ல, யாரு சரி உங்களோட சண்டை பிடிக்க வந்தா ரமதானுடைய மாதத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, பாப்பா நீங்க சண்டை பிடிக்க பேய்த்திட வானம், நான் நோம்பாளி என்று சொல்லிட்டு ஒதுங்கி பேய்த்திடுமோ என்பதா. எனவே ரமலானுடைய மாதத்துல கோபம், குரோதம், வைராக்கியம் இல்ல, இது ஷஹருல் முவாசாத், ஒத்துமையுடைய மாதம் என்பதாக சொல்லப்பட்டிருக்கு. நீங்க உங்களோட பாவங்களை மன்னிப்பு கேட்கறத போல உங்களோட தாய மன்னிங்க, உங்களோட தந்தைய மன்னிங்க, உங்களோட குடும்பத்தார்களை மன்னிங்க, எல்லாத்தையும் மன்னிச்சு அல்லாஹ் கிட்ட மன்னிப்பு கேளுங்க. எப்படி நீங்க உங்களோட பாவங்களை அல்லாஹ் மன்னிக்கணும் என்று விரும்புறீங்களோ அதே மாதிரி அடுத்தவங்களோட பாவங்களை, தவறுகளை மன்னிங்க. சண்டை பிடிக்க போவானம். நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க, லைலத்துல் கத்ருடைய இரவ அல்லாஹ் மறக்கடிக்க வச்சதே ரசூலுல்லாஹ் சொல்றதுக்கு வெளியே வராங்க, ஆனா 2 பேர் சண்டை பிடிச்சு கொண்டிருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அந்த நாளே மறந்து போயிடுச்சு. அல்லாஹ் ஒரு ஹிக்மத்தை வச்சிருக்கிறான், அதுல என்ன வித்தியாசமும் இல்ல. ஆனா நான் என்ன சொல்ல வாரேன் என்றா, இந்த மாசத்துல சண்டை பிடிக்க வானம், அந்த லைலத்துல் கத்ரும் மறக்கடிக்கப்பட்டுச்சு. எனவே அந்த நெருப்புடைய தன்மையை இல்லாம. எனவே அடுத்தது ஸ்டேபிள் ஆகுங்க. சும்மா நினைச்சா அமல் அந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி மாறுறது இல்ல. தொடர்ச்சியாக நீங்க தண்ணிய போலாக வானம், தொடர்ச்சியாக நீங்க வித்ர தொழுங்கோ, தொடர்ச்சியாக நீங்க 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 தராவீஹ தொழுங்கோ, தொடர்ச்சியாக நீங்க ஒவ்வொரு நாளும் குர்ஆன் ஓதுங்கோ, தொடர்ச்சியாக தஹஜ்ஜுத் தொழுங்கோ. அந்த அந்த இஸ்திகாமத்த ஒரு விஷயத்துல ஜமே ரஹோ, நீங்க உறுதியாக இருங்க என்பதை ரமதானுடைய மாதத்துல அல்லாஹ் படிச்சுட்டார். எனவே நஃப்ஸ எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் என்றத ரப்புல் ஆலமீன் இந்த ரமதானுடைய மாதத்துல படிச்சுட்டாரா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், இது எல்லாத்துக்கும் மேல ரமதானுடைய நோக்கத்தை சொல்லக்கூடிய நேரத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றான் என்றா,
குத்திப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குத்திப அலல் லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். நாங்க உங்களுக்கு முந்தின உம்மத்தார்களுக்கு எப்படி நோம்ப கட்டாயப்படுத்தினோமோ அதே மாதிரி உங்களுக்கும் நாங்க நோம்ப கட்டாயப்படுத்துறோம். ஏன்? லஅல்லக்கும் தத்தகூன். உங்களோட கல்புல என்ன வரணும் என்றா தக்வா வரணும் என்பதா. தக்வா என்றா என்ன? கஃபுன் நஃப்ஸி அனில் ஹவா. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, இந்த டெபினிஷனை விளங்கிக்கோங்க. ரமதான் அடைய போறோம், அல்லாஹ் எதுக்காக வேண்டி ரமலான தாரான் என்றதை தெரியாமே நாங்க என்னதான் அடைய போறோம் என்றது தெரியாது. எத்தனையோ பேருட வயிறு பசியில இருக்குது. ருப்ப ஸாயிமின் லைஸ லஹு மின் ஸியாமிஹி இல்ல ظمأ. எத்தனையோ பேர் நோன்பு பிடிக்கிறாங்க, பசியில இருக்கிறாங்க. பசியில இருந்ததை தவிர வேறொன்றும் அவருக்கு இல்லை. உங்களோட ரமதான்ல உங்களோட கண் நோன்பு பிடிக்கணும், உங்களோட காது நோன்பு பிடிக்கணும், உங்களோட வாய் நோன்பு பிடிக்கணும், உங்களோட ஐம்புலங்களும் நோன்பு பிடிக்கணும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அந்த நேரத்துல தான் உங்களோட கல்புல தக்வா உண்டாகும். கஃபுன் நஃப்ஸி அனில் ஹவா. ஈவல் டிசையர்ஸ்ல இருந்து எங்களோட நஃப்ஸ அடக்குறதுக்கு பேர் தான் தக்வா என்பதாக உலமாக்கள் விளங்கப்படுத்துறாங்க. நஃப்ஸ் சொல்லும் அந்த ஹராத்தை செய், நஃப்ஸ் சொல்லும் இந்த ஹராத்தை செய். ஒரு பார்வை ஒன்று பாருங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே. நஃப்ஸுடைய நேச்சரே என்னன்னா, நான் சொன்ன மாதிரி பிளஷர், டு கெயின் பிளஷர். தட்ஸ் த நேச்சர் ஆஃப் நஃப்ஸ். இந்த நேச்சரை எங்களுக்கு இல்லாமாக்க முடியாது என்பதை விளங்கிப்போம். இந்த நேச்சரை எங்களுக்கு இல்லாமாக்கல. ஆனா எங்களுக்கு இந்த நேச்சரை மாத்தேலும். எப்படி மாத்தேலும்? ஹராத்தால நீங்க பிளஷரை கெயின் பண்றீங்க. நஃப்ஸுக்கு நாங்க சொல்றோம், ஒரு பெண்ணை பார்ப்பதின் மூலமாக நீங்க பிளஷரை கெயின் பண்றீங்க. மியூசிக்க கேட்பதின் மூலமாக பிளஷரை கெயின் பண்றீங்க. வட்டியை எடுக்கிறதின் மூலமாக நீங்க பிளஷரை கெயின் பண்றீங்க. இத ரூஹ வளர்த்து 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 எந்த தரஜாக்கு வரையலும் என்றா இப்பயும் உங்களுக்கு பிளஷர் கிடைக்கும். எதுல பிளஷர் கிடைக்கும் தெரியுமா? கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, நீண்ட நேரம் தொழுறதுல பிளஷர் கிடைக்கும். உங்களுக்கு நீண்ட சுஜூத்ல பிளஷர் கிடைக்கும். உங்களுக்கு திலாவத்துல் குர்ஆன துறக்கக்கூடிய நேரத்துல பிளஷர் கிடைக்கும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, எப்ப ஹராத்துல பிளஷர் கிடைக்குதோ அந்த நஃப்ஸுக்கு பேர் தான் நஃப்ஸுல் அம்மாரா பிஸ்ஸூ. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், எப்பையும் ஹராத்தை செய், ஹராத்தை செய், ஹராத்தை செய், ஹராத்தை செய் என்றே சொல்லிக்கொண்டே இருக்கு. அந்த பாவத்தை செய், இந்த பாவத்தை செய், தொழாத, அமல் செய்யாத, குர்ஆன் ஓதாத. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆட்சி யார்ட நடக்குது? நஃப்ஸுடைய ஆட்சி நடக்குது, நஃப்ஸுடைய ஆட்சி. எனவே இதுக்கு சொல்லுவாங்க நஃப்ஸுல் அம்மாரா என்பதாக சொல்லுவாங்க. பாவத்தை செய் என்று சொல்லக்கூடிய நஃப்ஸ். இரண்டாவது நஃப்ஸ் என்ன தெரியுமா? நஃப்ஸுல் லவ்வாமா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், அவர் பாவத்தை செஞ்சதுக்கு பிறகு கவலைப்படுறார். என்னப்பா செய்யாம இருக்கேன், என்னடா இப்படி செஞ்சா, உனக்கு வாய போடாம இருக்கேன், உனக்கு வட்டி எடுக்காம இருந்துச்சு, செஞ்சதுக்கு போற ஒரு கவலை வருது. நஃப்ஸ பழிச்சு கொண்டே இருக்கிறார், பிளேம் பண்ணி கொண்டே இருக்கிறார். ரூஹல முயற்சி செய்ய முயற்சி செய்ய முயற்சி செய்ய என்ன நடக்கும் என்றா நஃப்ஸுல் முத்மஇன்னா, ட்ராங்குவாலிட்டி உள்ள நஃப்ஸாக எங்கட ஆப்போசிஷனே மாறும். எதிர்கட்சி எங்களுக்கு சார்பாக மாறிடும். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், எத்தனையோ ஆட்சிகளை நாங்க பார்க்கிறோம், ஆப்போசிஷன் வந்து கவர்மெண்டோட சேர்ந்து வேலை செய்யுது. அதே மாதிரி எங்கட நஃப்ஸ அல்லாஹ் எப்படி மாத்துவானேண்டா பிளஷர் தானே உனக்கு தேவை. யா அய்யத்துஹன் நஃப்ஸுல் முத்மஇன்னா இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஏ அமைதி பெற்ற நஃப்ஸே, என்ன அந்த பாவத்தை செய், இந்த பாவத்தை செய் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது இல்ல. அமைதி பெற்ற நஃப்ஸே, இர்ஜிஇ இலா ரப்பிகி ராதியத்தம் மர்தியா. உங்களோட ரப்பின் பக்கம் நீங்க போங்கோ, அந்த ரப்ப பொருந்து கொண்ட நிலைமையில, பிளஷர்ஸ் அடைந்த நிலைமையில. பிளஷரோட தான் அந்த நஃப்ஸும் இருக்குது. ஆனா அந்த பிளஷரை கெயின் பண்ணக்கூடிய எவனிவ மாத்தியாச்சு. அந்த நஃப்ஸ் எங்கட கண்ட்ரோல்குள்ள வந்துச்சு.
இந்த ரமதானுடைய மாதத்துல ரப்புல் ஆலமீன் படிச்சு தார ஆக முக்கியமான பாடம் என்னண்டா, இந்த நஃப்ஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு தான். இந்த நஃப்ஸுல் லவ்வாமா, நஃப்ஸுல் அம்மாராவ நஃப்ஸுல் லவ்வாமாவாக, அந்த நஃப்ஸுல் லவ்வாமாவ நஃப்ஸுல் முதுமஇன்னாவாக மாத்தி விடுறதுக்கு தான் இந்த ரமதானுடைய மாதம். இந்த ரூஹ் என்று வரக்கூடிய நேரத்துல இதையும் கொஞ்சம் விளங்குறதுக்கு முயற்சி செய்யுங்க. இந்த ரூஹுடைய பயணம் இருக்குதே, ஆட்சியுடைய பயணம், இதுல முதலாவது பயணம் தான் அஸ்ஸைரு இலல்லாஹ், ஜர்னி டுவர்ட்ஸ் அல்லாஹ். ஜர்னி டுவர்ட்ஸ் அல்லாஹ், நன்மைகளை நஃப்ஸ அடக்கி செய்யறதுக்கு பேர் தான் முதலாவது ஸ்டெப், ஜர்னி டுவர்ட்ஸ் அல்லாஹ், அஸ்ஸைரு இலல்லாஹ். நஃப்ஸுடைய ரூஹுடைய முதலாவது தரஜா. ரூஹுடைய இரண்டாவது தரஜா என்ன தெரியுமா? ரூஹுடைய இரண்டாவது தரஜா அஸ்ஸைரு ஃபில்லாஹ், ஜர்னி வித்தின் அல்லாஹ். ஜர்னி வித்தின் அல்லாஹ் என்றா என்ன தெரியுமா கருத்து? ஆரம்பிச்சீங்களோ அந்த அமலை செய்யக்கூடிய நேரத்தில் ஒரு ருசி ஒன்று வருவது, ஒரு ருசி வருவது, துவால கண்ணீர் வருவது, தொழுகையில நீண்ட நேரம் இருக்கணும் என்ற ஆசை, சுஜூத்ல நீண்ட நேரம் இருக்கணும் என்ற ஆசை. அஸ்ஸைரு ஃபில்லாஹ், ஜர்னி வித்தின் அல்லாஹ் என்றதாக. மூணாவது தரஜா அஸ்ஸைரு மினல்லாஹ், பீயிங் கிரேசி அபவுட் அல்லாஹ். பீயிங் கிரேசி அபவுட் அல்லாஹ் என்றா துனியாண்ட ஆசைகள் குறைஞ்சிட்டு நன்மை செய்யணும், ஆகிராவுக்கு தயாரிப்பு செய்யணும் என்றதுக்கே காலம் நேரங்களை கழிக்கிறார். அதுல கருத்து மனைவிய மறக்கிறது, புள்ளையில இக்னோர் பண்றது, தொழில் செய்யாம இருக்கிறது. இல்ல இல்ல, இந்த மடத்தனம் அல்ல. அவர் தொழில் செய்வார். ஏன்? என்ற மனைவிக்கு சாப்பாடு கொடுக்கிறது, என்ற புள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்கிறது. இது அல்லாஹுடைய கட்டளை. சந்தோஷமாக அதையும் செய்வார் அல்லாஹ்க்காகவே. மனைவியோட சிரிச்சு அழகாக கண்ணியமாக நடந்து கொள்வார் அல்லாஹ்க்காகவே. உலகத்துடைய வெறுப்பு உள்ளத்தில் இருக்கும், ஆனா உலகத்தோட ஈடுபடுவார். ஏன்? மனைவி, புள்ளேல், சமூகத்துடைய கடமைகள் அல்லாஹ்க்காக வேண்டி நான் செய்கிறேன் என்பதற்காக வேண்டி. கடைசி தரஜாதான் அஸ்ஸைரு மஅல்லாஹ் இலல் அஷ்யா. அஸ்ஸைரு மஅல்லாஹ் ஃபில் அஷ்யா, ஜர்னி அலாங் வித் அல்லாஹ் என்பதாக சொல்லுவார். கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஜர்னி அலாங் வித் அல்லாஹ் என்றா என்ன தெரியுமா? அவர் எங்களே போல சர்வசாதாரணமான ஒரு மனிதனை போலதான் இருப்பார். ஆனா அவருடைய பார்வை எங்கட பார்வையை போல இருக்கார். நாங்களும் சுபஹோல எழும்புறோம் தான், சூரியன் உதிக்கிறத சூரியனை பார்க்கிறோம் தான். ஆனா அவர் சூரியனை பார்த்தாலும் அவருக்கு அல்லாஹ் தான் விளங்கு. அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்கு லில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரசூலுல்லாஹ் சூரியன் உதிக்கிற நேரத்துல சூரியனை பார்க்கிறாங்க. யாழ்லா, நாங்க கால நேரத்தை அடைஞ்சோம், முழு உன்னுடைய ஆட்சியும் கால நேரத்தை அடையுது யா அல்லாஹ். தண்ணிய நாங்களும் குடிக்கிறோம், அவரும் குடிக்கிறார். அவருடைய ரூஹ் எந்த அளவுக்கு வந்திருக்குதுண்டா, அந்த ரூஹ் தண்ணி குடிக்கக்கூடிய நேரத்திலையும் என்ன செல்லுது? அஸ்பன் ஃபுராதன் பிநிஅமதிஹி வலம் யஜஅல்ஹு மில்ஹன் ஸுஜாஜன் உஜாஜன் பிதுனூபினா. யா அல்லாஹ், ஓண்ட குதிரத்தால நீ மதுரமான தண்ணியாக ஆக்கியிருக்கிறாய், என்ற பாவத்தால இதுல உப்பு ருசிய நீ ஆக்கல்லே ரப்பே. தின்றார், குடிக்கிறார், டாய்லெட் போறார், எப்பயும் அல்லாஹ் 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 என்ற ஜிக்ர் இருந்து கொண்டேதான் இருக்கு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்கள், அவருடைய ரூஹுடைய மெச்சூரிட்டி, ஸ்பிரிச்சுவலி மெச்சூரிட்டியை உண்டாக்கி கொண்டார். இந்தக்காக வேண்டிதான் ரமதானுடைய மாதத்தை அல்லாஹ் தந்திருக்கிறார். எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ஒரு சும்மா அல்லாஹ் ரமதான தரல, எங்களைய முழுமையான முறையில மாத்திரத்துக்காக வேண்டி அல்லாஹ் ரமதான தந்தார். முதலாவதாக வெளிநாட்டு சக்தி ஷைத்தான அல்லாஹ் சங்கிலி போட்டு மூடி வச்சிட்டான். இரண்டாவது நஃப்ஸ கண்ட்ரோல் பண்ணக்கூடிய முறை அல்லாஹ் படிச்சு தாரான். இந்த மனிதன் என்று செல்லக்கூடிய இந்த உடம்புக்குள்ள ஆட்சி அது ரூஹுடைய ஆட்சியாக ஆகணும், அது நஃப்ஸுடைய ஆட்சியாக ஆகக்கூடாது. இந்த கல்புல ரூஹு மேலோங்கணும் என்பதுதான் இந்த ரமதானுடைய நோக்கம். எனவே அந்த கல்புக்குள்ள தக்வா என்று செல்லக்கூடிய கஃபுன் நஃப்ஸி அனில் ஹவா, இந்த ஹராமான விடயங்கள்ல, ஈவல் டிசையர்ஸ்ல இருந்து நஃப்ஸ கட்டுப்படுத்துறது இருக்குதே, இதுக்கு பேர் தான் தக்வா என்பதாக குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தருவது.
கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, அதான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வ அம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா ஃபஇன்னல் ஜன்னத ஹியல் மஅவா ஃபஅம்மா மன் காஃப மகாம ரப்பிஹி. நான் ஒரு நாள் அல்லாஹ்வுக்கு முன்னால் நிக்கணுமே என்ற அந்த பயத்தின் காரணமாக, வ நஹன் நஃப்ஸ அனில் ஹவா, நஃப்ஸ் சொல்லுது அந்த ஹராத்த செய், இந்த ஹராத்த செய், இல்ல நான் செய்ய மாட்டேன் என்று நஃப்ஸ கிரஷ் பண்றார், ரூஹ டெவலப் பண்றார். இதுதான் வாழ்க்கையுடைய சுருக்கம். crushing the nafs and developing the ruh. இதுதான் அல்லாஹ் வாழ்க்கையில் எதிர்பார்க்கிறார். எனவே யாரு கிரஷ் பண்றாரோ, فإنَّ الْجَنَّةَ هِيَ الْمَأْوَى, அவர் ஒதுங்கக்கூடிய இடம் சொர்க்கம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார். எனவே ரமதானுடைய மாதத்துல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரப்புல் ஆலமீன் பெரிய எதிர்பார்ப்போட அல்லாஹ் ரமலான தாரான். ஆனா பேசக்கூடிய நானும் தான், கேட்கக்கூடிய உங்களோட நிலைமை எனக்கு தெரியாது. எங்கட டைமிங்க மட்டும் தான் மாத்துறோம். தூங்குற டைமை மாத்துறோம், சாப்பாட்டு டைமை மாத்துறோம். இஃப்தாருக்கு உட்கார்ந்து தின்ன ஸ்டார்ட் பண்ணினா நஃப்ஸுக்கு தான் சாப்பாடு கொடுக்கிறோம். கொடுக்கிற சாப்பாட்டுக்கு அந்த ரூஹுக்கு சாப்பாடு கிடைக்குது இல்ல. ஏனென்றா தராவிஹ் மிஸ் ஆகுது, தஹஜ்ஜுத் மிஸ் ஆகுது, தின்ற சாப்பாட்டுக்கு தூக்கம் தான் வருவது. எனவே திலாவத்துல் குர்ஆன் மிஸ் ஆகுது. சாப்பாட்டுடைய நேரத்தை நாங்க மாத்தி படு 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 என்று படுத்து அந்த சோம்பல் தனத்தை தான் ரமலான்ல வைக்கிறோம் என்றா யோசிச்சு பாருங்க, அந்த நஃப்ஸுடைய தன்மை தானே வரப்போகுது. இஃப்தாருக்கு பின்னால தின்றார் மாடு மாதிரி. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, யாருக்கு சாப்பாடு கொடுக்கிறார்? ரூஹுக்கா, நஃப்ஸுக்கா? நஃப்ஸுக்கு தான் சாப்பாடு கொடுக்கிறார். அதே மாதிரி ஹராமான காட்சிகள், ஹராமான தொடர்புகளை நிப்பட்டாம ரமதான்ல செஞ்சு கொண்டிருக்கிறார். இதால லஸ்ட் தான் கூடிக்கொண்டே போகுது. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, ஆனா நடிக்கிறார் எல்லாத்துக்கும் முன்னால நல்லவன போல. அவர்கிட்ட அந்த தண்ணியுடைய தன்மை தான் இருக்க போகுது. எனவே வயிறு பசியில இருக்குதுதான், ஆனா நோம்புல எந்த பிரயோசனமும் இல்லாம போயிடுது. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, ரப்புல் ஆலமீன் ஒரு பெரிய ஒரு நோக்கத்தோட மாஷா அல்லாஹ் எங்களுக்கு ரமதானுடைய மாதத்தை தந்திருக்கிறான். முதலாவதாக எங்களோட பாவத்துடைய லிஸ்ட் எடுப்போம். அந்த பாவத்துடைய லிஸ்ட்ல கமா வைக்கவான 30 days no TV, 30 days no movies, 30 days no haram, 30 days no riba. இல்ல இல்ல, கமா வைக்கவான ஃபுல் ஸ்டாப் வைங்க, ஃபுல் ஸ்டாப். எனவே இந்த ஹராத்தை விடுவன், இந்த ஹராத்தை விடுவன், இந்த ஹராத்தை விடுவன், எல்லாத்துக்கும் தௌபா. ஃபர்ஸ்டுக்கே பாவத்துடைய லிஸ்ட நீங்க அப்படியே அழிச்சு போடுங்க. அதுக்கு போறோம் நன்மையுடைய லிஸ்ட் எடுத்து, நான் இவ்வளவு தராவீஹ் தொழுவேன், இப்படி தொழுவேன், இந்த இமாமுக்கு பின்னால தொழுவேன், இவ்வளவு ஜுசு ஓதுவேன், இவ்வளவு ஜிக்ர் செய்வேன், இவ்வளவு ஸலவாத் செல்வேன், இவ்வளவு சதகாக்கள் கொடுப்பேன். நன்மையுடைய லிஸ்ட் ரெண்டாவது. முதலாவது ஜன்னல்களை, ஹராத்துடைய ஜன்னல்களை மூடுங்கோ. ரெண்டாவது ஏசியை ஓபன் பண்ணுங்க. எனவே அந்த அடிப்படையில மாஷா அல்லாஹ் உங்களுக்கு மத்தியிலும் பல தர்தீப்கள் இருக்கும் நீங்க இருக்கக்கூடிய நாடுகள்ல. அதன் பிரகாரம் நாங்க பிளான் பண்ணி ரமலானுக்கு ப்ரிப்பேர் செய்யறது ஆக முக்கியம். அதுலயும் மாஷா அல்லாஹ் எங்களுக்கு சொல்லப்பட்டுச்சு, ஒமான்ல நீங்க ஒவ்வொரு நாளும் இரவுடைய நேரத்துல ஆன்லைன்ல ஒவ்வொரு நாளும் ஹிஸ்பு என்ற அமைப்புல என்ன செய்ய, அதாவது மஸ்ஜித்கள் மூடப்பட்டிருக்குது. ஆன்லைன்ல ஒரு நாளைக்கு ஒரு ஜுசு என்ற அமைப்புல எல்லாமே ஜூம்ல ஒன்று சேர்ந்து குர்ஆன தர்த்தீபாக ஓதி அதுல ஜுசு ஒன்று முடிக்கக்கூடிய ஒரு தர்த்தீப் ஒன்று நீங்கள் வச்சிருக்கிறதாக சொல்லப்பட்டுச்சு. எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, எந்த அமைப்புல எங்களுக்கு அமல்களை கூட்டிக் கொள்ள இயலுமோ அந்த அமைப்புல நாங்க அவைகள்ல சேர்ந்து எப்ப அமல்களை செய்வோமோ ரப்புல் ஆலமீன் இன்ஷா அல்லாஹ் எங்களோட அமல்களையும் கபூல் செய்வான். எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ இஹ்லாஸோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு வழங்குவானாக. وآخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.